Bye-bye. இந்த ரேபிஸ் வந்து அத்தனை பேர் இறந்தாங்க. அப்போல்லாம் குரல் கொடுக்காதவங்களாம் வந்து தெருநாய்களை ஷெல்டரில் அடைக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன உடனே ஏன் இவ்வளோ அந்த நாய் ஆர்வலர்கள்லாம் கத்துறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது. தெருநாய் பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரக்லன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் கைஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது ஒரு மீனிங்ஃபுல்லாக ரெஸ்பெக்டபுளாக வைங்க. ஒரு நல்ல ஆர்கியூமெண்ட்டுக்கான தொடக்கம் அதுதான். நீங்கள் வந்து எனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நக்கலாவோ கெட்ட வார்த்தை பேசியோ ஹேட்டோ டாக்ஸிக்காக ஒரு கமெண்ட்டை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதும் அதுதான். அண்ட் ஆல்சோ என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பழைய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறவங்க கூட வந்து ரெஸ்பெக்டபுளாக பொலைட்டாக எடுத்து வைக்கிறவங்களுக்கு நான் பக்கத்தில் இருக்க இந்த ஹார்ட் சிம்பிளை போய் நான் பர்சனலாக கிளிக் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்து என்னோட தப்பு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தப்புன்னு சொல்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் அதை நீங்கள் பொலைட்டாக எடுத்து வைங்க ஸோ தட் we can learn from each other. இந்த வீடியோ பார்க்குற இந்நேரம் வந்து அந்த பையன் உயிரோடு இருந்திருக்க மாட்டான். அதாவது அந்த பையனுக்கு வந்து தண்ணி கொடுக்குறாங்க, அவனால் வந்து அது குடிக்க முடியல. அவனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, பயமாக இருக்குது. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளே ஏன் பார்க்குறாங்க அப்படின்ற அந்த பயத்தில் வந்து அவங்க அப்பாவை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். அவனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா வந்து நம்ம அப்பா கூட இருக்கிறாங்க, நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு தைரியம். பட் அவங்க அப்பா இல்லை, அந்த ஊரில் இருக்கிற டாக்டர் இல்லை, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற யார் நினச்சாலும் சரி, கடவுளே நினச்சாலும் சரி அந்த பையனை காப்பாற்ற முடியாது. அந்த பையனுக்கு வந்து ரேபிஸ், அந்த ஹைட்ரோஃபோபியா அப்படின்றது தான் ரேபிஸோட சிம்டம்ஸ். தண்ணியை பார்த்து பயம், தண்ணியை குடிக்க முடியாது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஒரே ஒரு அவுட்கம் தான், அந்த பையன் சாகிறது வந்து உறுதி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 7 வயசு பையன் தான். அவனுக்கு வந்து நேற்றுக்கு முந்தின நாள்லாம் ஸ்கூலில் போய் பசங்க கூட விளையாண்டுட்டு வந்திருப்பான் அண்ட் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பான். வீட்டில் அம்மா அப்பா சித்தி பாட்டி கூட பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்க, கூட ஓடி பிடிச்சி விளாண்டுருப்பான். இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்த பையனுக்கு வந்து இன்னும் 10 நாள் தான் நீ சாக போகிற, அதுக்கப்புறம் நீ அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அதுவும் அந்த சாதாரண டெத் இல்லை, அந்த கடைசி கொஞ்ச நாள் வந்து தண்ணி குடிக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு சாகணும் அது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சஜஷன் கைஸ், நீங்கள் வந்து நாய் பூனை வளர்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு கரெக்டாக வேக்சினேட் பண்ணுங்கள். ஒன்று. செகண்ட் வந்து நாய் கடிச்சாலும் சரி, இந்த பூனை இந்த எந்த அனிமல்ஸ் கடிச்சாலும் சரி, இல்லை அதோட பல்லு பட்டாலோ நகம் பட்டாலோ அதோட சலைவா உங்கள் புண்ணில் பட்டாலோ இந்த மாதிரி என்ன இருந்தாலும் சரி அதை சீரியஸாக எடுத்துக்கோங்க. பக்கத்தில் போய் டாக்டர்கிட்ட காட்டுங்க. உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் எஜுகேட் பண்ணுங்கள். உங்கள் பசங்களுக்கு வந்து நாய் கடிச்சிருச்சு வீட்டில் சொன்னால் திட்டுவாங்க, நாய் கூட விளையாட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவில் இருக்கிற அந்த இன்சிடென்ட்ஸ் இது மாதிரிலாம் கொஞ்சம் காட்டுங்க, இதோட சீரியஸ்னஸை காட்டுங்க. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு பக்கம் அந்த பையன் வந்து அவன் அவ்வளோதான், அந்த பையன் முடிஞ்சிருச்சு, அந்த பையன் இறந்துருவான். அவங்க அப்பாவுக்கும் அது தெரியாது. அவங்க அப்பாவோட அந்த வீடியோவில் அந்த வாய்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ரொம்ப தெளிவாக பேசுகிறார், தண்ணி குடி சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்கிறாரு. அவருக்கு என்ன நடக்க போகுதுன்றது புரியலன்னு நினைக்கிறேன். 7 வருஷத்தில் அந்த பையன் கூட அவங்க அப்பா இருந்திருப்பாரு, அவங்க வீட்டிலலாம் இருந்திருப்பாங்க, அவங்களுக்குலாம் எவ்வளோ மெமரிஸ் இருக்கும். உலகத்திலே இருக்கிறதுலே பெரிய சோகம் எது தெரியுமா? இந்த புத்திர சோகம் தான். நம்ம இருந்து நம்ம பிள்ளைங்க இறக்கிறத பார்க்குறது. அந்த சோகம் அந்த அப்பாவுக்கு வரப்போகுது இப்போ. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வந்து இந்த நாய் கடிச்சா என்ன நடக்கும், நாய் கடிச்சா ஏன் சொல்லணும், நாய் புறான்னா ஏன் சொல்லணும், இதெல்லாத்தையும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து சொல்லுங்கள். அது உடனே டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். அண்ட் ஆல்சோ டாக்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து தயவு செஞ்சு இந்த எக்ஸ்பைர் ஆன மருந்தை வந்து இந்த விஷயத்துக்கு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு கஸ்டமர் ஒரு பேஷண்ட்டை வந்து நீங்கள் கஸ்டமர் ஆக்கி காலம் வரைக்கும் வந்து காசு சம்பாதிக்கிறீங்க, அது ஓகே. டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஏகப்பட்ட ப்ராடக்ட்டு, மருந்து, அந்த லேப் டெஸ்ட், இந்த லேப் டெஸ்ட் எல்லாத்தையும் கமிஷன் அடிக்கிறீங்க. எல்லாத்தையும் பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்கிறேன். பட் இந்த ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க. ஏன்னா இந்தமாரி அந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்கிற மிச்ச நாள் ஃபுல்லாகவே நரகமாயிடும். இன்னும் 50 வருஷம் அந்த பையனோட நினைவுகள் வந்து அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் கொண்டுகிட்டே இருக்கும். சந்தோஷத்தை அந்த குடும்பமே இழந்துடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்து நீங்கள் இதில் வந்து காசு சேமிக்கணும், இதில் காசு திருடணும், அப்படி காசு திருடி நம்ம வந்து 5000 வருஷம் வாழ போகிறது கிடையாது. இன்னொருத்தன் உயிரை கொண்டு நம்ம வாழணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மற்ற இடத்துல கமிஷன் அடிச்சுக்கோங்க, மற்ற இடத்துல காசை வச்சுக்கோங்க, நீங்கள் அவ்வளோ நாள் சம்பாதிச்சுக்கோங்க, நல்லா செழிப்பாக இருங்க, உங்கள் பசங்களும் நல்லா இருக்கட்டும். ஆனால் அது இன்னொருத்தன் பையனோ ஒரு பொண்ணோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோ அந்த உயிரை எடுத்து தான் நம்ம வாழணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அந்தமாரி ஒரு வாழ்க்கை சத்தியமாக நல்லாவே இருக்காது. அண்ட் அதேமாரி இந்த விஷயத்தில் வந்து கலப்படம் பண்ணி விற்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கவர்மெண்ட் எல்லாம் வந்து இந்தமாரி மருந்தில் இந்தமாரி விஷயத்தெல்லாம் கலப்படம் பண்ணி இந்தமாரி குழந்தைங்களாம் இறக்குது அப்படின்னா அவங்கள நட் ரோட்டில் வச்சு நாயை சுடுற மாதிரி தான் சொல்லணும். இல்லை அந்த ரேபிஸ் விட்ட நாய்கள் எல்லாத்தையும் கடிக்க விடணும் அவங்கள. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் அட் த சேம் டைம் உங்கள் வீட்டு பக்கம் திருநாய் இருந்துச்சுன்னா ப்ளூ கிராஸ் ஏதோ ஒன்று கால் பண்ணி உங்கள் சொந்த செலவில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் காசை போட்டு அங்கே இருக்கிற நாய்க்கெல்லாம் வேக்சினேட் பண்ணி விடுங்க. தயவு செஞ்சு அதிலெல்லாம் கஞ்சத்தனம் பார்க்காதீங்க. அந்த D6 பண்ணி விடுங்க, வேக்சினேட் பண்ணி விடுங்க, அதெல்லாம் என்ன பண்ணுமோ பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்த திருநாய்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஷெல்டரில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே வந்து இந்த நாய் ஆர்வலர்கள்லாம் வந்து பயங்கரமாக வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த குழந்தைங்கலாம் ரேபிஸில் செத்தாங்க, இத்தனை பேர் இறந்தாங்க, அப்போல்லாம் எங்கே போயிருந்தாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஏன் இப்போ கத்துறவங்க வந்து ஏன் அப்போவே வந்து ஒரு கேஸ் வந்துச்சா, நியூஸில் வந்துச்சா, அது வந்துச்சா, பக்கத்தில் இருக்க ஏரியா நாய்களுக்குலாம் நான் சொந்த காசை தரப்பா, நீ போய் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லா நாய்களுக்கும் நீ வேக்சினேட் பண்ணி விடு, அந்த நாய்களாம் கூட்டி போய் வேக்சினேட் பண்ணி எத்தனை பேர் பண்ணி விட்டுருக்கீங்க? நான் சீரியஸாக ஒன்று கேட்குறேங்க. 2015 வந்து சென்னை ஃப்ளட்ஸுக்கு வந்து அங்கே கிட்டத்தட்ட 20 நாள் நான் வேலை செஞ்சேன். ஃப்ளட்டில் இறங்கி எல்லா வேலையும் நான் செஞ்சேன். மல்டிபிள் ஏரியாஸில் நான் செஞ்சேன். வேளச்சேரி, பள்ளிக்கரணை, லிட்டில் மவுண்ட்டு,
சைதாப்பேட்டு இந்த ஏரியாஸ் எல்லாத்துலேயும் நான் வேலை செஞ்சேன். அந்த இடத்துலலாம் வேலை செய்கிறப்ப அங்கே மக்களுக்கே வந்து சாப்பாடு இருக்காது, குடிக்க தண்ணி இருக்காது. ஏன்னா தண்ணி ஃபுல்லாக சாக்கடை தண்ணியாக இருக்கும், தண்ணி இருக்காது, போட்டுக்க ட்ரெஸ் இருக்காது, குளிர், இவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு. சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு நிம்மதியாக ஒரு டாய்லெட் போக முடியாது, குடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. மக்களுக்கே அந்த நிலைமை அப்படின்னா அங்கே இருக்கிற நாய்களுக்குலாம் என்ன நிலைமையாக இருந்திருக்கும்? அப்போல்லாம் இந்த நாய் லவர்ஸ்லாம் எங்கே போனீங்க? நான் சீரியஸாக கேட்குறேன். வேலைச்சேரில் அத்தனை அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் தண்ணி கேன் போட்டேன் அண்ட் பிஸ்கட் பேக்கெட் கொடுத்தேன், எல்லாத்தையுமே கொடுத்தேன். அங்கே இருக்கிற கீழே இருக்கிற நாய்க்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே சாப்பாடு போடல. அந்த நாய்ங்கள்லாம் அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நான் சீரியஸாகவே கேட்கணும். இந்த மழை பெஞ்சு வேலைச்சேரி ஃபுல்லாக வந்து தண்ணி நிரம்பிச்சு. அந்த டைமில் இந்த கார் எல்லாத்தையும் கொண்டு போய் பிரிட்ஜ் மேலே நிறுத்தினீங்க. எத்தனை பேர் நாயை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கணும்? ஆர்வலர்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி மழை வந்துச்சு, என் நாயை ஒரு தெருநாயை கொண்டு வந்து என் வீட்டில் நான் ஷெல்டர் கொடுத்தேன், அதுக்கு நான் சாப்பாடு போட்டேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ நீங்கள் போடுங்க. இல்லை இப்போ தான் சொல்கிறேன், இப்போ இந்த நாயை கொல்லணும்னு சொல்லிட்டாங்க, யூத்தனைஸ் பண்ணுன்ட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஷெல்டரில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சொல்லிடுச்சு, போய் ஷெல்டரில் அடைச்சிடணும், இல்லை நாயை அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் கமெண்ட் போடுற நாய் ஆர்வலர்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி 2 dogs adopted அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நீங்கள் கமெண்ட்டை போடுங்க. ஏன்னா அதை நான் பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் உண்மையாக அடாப்ட் பண்ணிங்களா அப்படின்றத வந்து முடிஞ்சால் ஒரு ஃபோட்டோ லிங்க்கும் போட்டு விட்ருங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. அந்த பாலிடிக்ஸ் என்னென்னு வச்சுக்கோங்களேன், காசு தான், வேறு என்ன. இது ஆக்சுவலி வந்து இந்த தெருநாய்களுக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த தெருநாய்களுக்கு வேக்சின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், அதுக்கு ஒரு டெண்டர், இந்த விஷயங்கள் ஒன்று இருக்குது. அண்ட் செகண்ட் வந்து இந்த ரேபிஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 3 to 4 டோஸ் ஸ்டாக்கேஜ் வந்து ஒவ்வொரு கேஸ்க்கும் வாங்குவாங்க. அண்ட் அதுவுமே சப்சிடைஸ்டு ரேட்டில் வாங்குவாங்க. அதை வாங்கிட்டு மிச்சத்தை வந்து வெளியில் வைக்கிறது, அந்த எக்ஸ்பைர்ட் ஆன மருந்தை விற்கிறது, இந்த வேக்சின் வந்து போலியான வேக்சினை விற்கிறது, இது எல்லாமே ஒரு பெரிய மாஃபியா. நீங்கள் நாய் ஆர்வலர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு இந்த 2 நாயை அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து இந்த நாய் எப்படி பண்ணுறது தப்பு, அப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி நம்ம இருக்கிற அந்த சிவிலைசேஷன்றது வந்து நம்ம எந்த ஒரு மிருகத்து மேலேயே ஆர்வலராக இருந்து உருவாக்குனது இல்லை. அந்த மிருகத்து கூட வந்து சக மனுஷன் வந்து அவ்வளோ தூரம் சண்டையை போட்டான், ரத்தமும் சதையமாக வந்து அது கூட சண்டையை போட்டு உயிரை விட்டு இன்றைக்கி இந்த ஒரு சிவிலைசேஷனை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இது வந்து அப்படியே வந்து நம்ம நாய் அலோவ் பண்ணோம், சிங்கத்தை அலோவ் பண்ணோம், கரடி அலோவ் பண்ணோம், அதுக்கெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வழி விட்டுச்சு, நம்ம போய் ஒரு நகரத்தை கட்டணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மனுஷன் போய் செத்தான், அடிச்சு பிடிச்சி சண்டையை போட்டு செத்து இன்றைக்கி நம்ம இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவ்வளோ பெரிய போராட்டம், பல ஆயிரம் வருஷம் கழிச்சு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷனோட உயிர் தான் எனக்கு வந்து முக்கியம். ஸோ எனக்கு நாய் பிடிக்கும், நான் நாய் வளர்த்துருக்கிறேன், எனக்கு நாய்ங்க உயிர் மேலே அக்கறை இருக்குது. அதெல்லாம் இருந்தாலுமே ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மனுஷங்க மேலே தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நான் போட்ட அந்த சின்ன பையன் வந்து என் வீட்டில் அதே ஏஜ் பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆனாலும் என்னால் வந்து அதை ஒத்துக்கவே முடியாது. தெர் இஸ் நோ நெகோஷியேஷன்ஸ். உங்களோட சுய லாபத்துக்காக எனக்கு இந்த மாதிரி வேக்சின்ஸ் எல்லாத்துலேயும் வந்து நான் கமிஷன் அடிக்கிறேன், எனக்கு காசு கிடைக்குது, எனக்கு தெரிஞ்சவங்களாம் டாக்டராக இருக்கிறாங்க, இதை வச்சு நான் காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் நாய் ஆர்வலர் அப்படின்னா 2 தெருநாய்களை அடாப்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், என் சொந்த காசில் உங்களுக்கு ப்ளூ கிராஸில் வேக்சினேட் பண்ணி நான் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். 2 தெருநாய்களை நான் வேக்சினேட் பண்ணி என் சொந்த காசில் வேக்சினேட் பண்ணி உங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். கமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டுங்க. அதனால் கைஸ், நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற தெருநாய்களை சொந்த காசு போட்டாவது தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போய் வேக்சினேட் பண்ணுங்கள். நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் வேக்சினேட் பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அவங்க பண்ணட்டும் இவங்க பண்ணட்டும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் இதெல்லாம் பண்ணிருக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தங்களுக்கு அடிச்சு போலி வேக்சினோ இல்லை வந்து சும்மா சக்கரை தண்ணி அவனுக்கு ஊற்றுறாங்களோ என்னெல்லாம் தெரியாது. ஏன்னா வேக்சின் போட்டும் வந்து சில பேருக்கு ரேபிஸ் வருதுன்றாங்க. நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க, மற்றவங்க காப்பாற்றுவாங்க, மற்றவங்க அதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் தயவு செஞ்சு அலட்சியமாக இருக்காதீங்க. ஓகே, திங்க் அபவுட் இட் அண்ட் வில் கேட்ச் அப் அகைன் another video guys and thank you. Cheers.